ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் எதுக்காக இந்த வீட்டுல இருக்கணும்? நானும் உங்க கூடயே வரேன். ஆனா எனக்கு இன்னைக்கு சவாரி இருக்கு. நான் போயிட்டு ராத்திரி வந்துடுறேன். நீங்க மூட்டை முடிச்செல்லாம் கட்டி வைங்க. நம்ம நாளை காலையில போய்க்கலாம். அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் முடியாது. இப்பவே இந்த நிமிஷமே வீட்டை விட்டு போகணும். அத்தை சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட நாம இங்க இருக்க கூடாது. அக்காக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என்ன இந்த கிரிஜா கிட்ட கோத்து விட்டுட்டு இவங்க எல்லாருமா சேர்ந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போறாங்க. ஐயோ சிறுவாபுரி முருகா, இது என்ன சோதனை? ஈசே, நான் சொல்றத கேளு ஈசே. இருந்தாலும் நீ இவ்வளவு பிடிவாதம் பிடிக்க கூடாது. நான் தான் எனக்கு சவாரி இருக்குன்னு சொல்றேன்ல, அதனால என்னால இப்ப உடனடியா உங்க கூட எல்லாம் கிளம்பி வர முடியாது. நான் சொல்றத கேளுங்க. நாளைக்கு காலையில நம்ம எல்லாரும் கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு போயிருவோம். போதுமா? இல்ல இல்ல, முடியவே முடியாது. இப்பவே நீங்க கிளம்புங்க. சவாரி எல்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். என்ன ஈசு நீ? அம்மா சொல்லுமா. ஐயோ அழாதடா. அழகு பாவம் கெஞ்சறால. அவன் தான் சவாரிக்கு போயிட்டு நாளைக்கு போலான்னு சொல்றான்ல. அவன் வந்துருவான். நம்ம நாளைக்கே வீட்டை விட்டு போலாம். அத்தை, நீங்க சின்னையாவை நம்பாதீங்க. அவரு இப்படிதான் சொல்லுவாரு, அப்புறமா அதை மாத்திடுவாரு. இல்ல இல்ல, பாவம் பாரு. அவன் மூஞ்ச பார்த்தாலே பாவமா இருக்கு. அவன் ஏன் பையன். அவன் அப்படி எல்லாம் சொன்னதெல்லாம் மாத்தி பேச மாட்டான். என்னடா? அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரியா? ஏடா, நீ நிஜமா தானே சொல்ற? நாளைக்கு வார்த்தையெல்லாம் மாற மாட்டேயே. நாளைக்கே வீட்டை விட்டு போயிடலாம்ல? உன் மயன் சத்தியம் பண்ணி சொல்றமா, நாளைக்கு காலையில நம்ம எல்லாரும் வீட்டை விட்டு போயிருவோம். பாவமா இருக்கு பாரு. இந்த அளவுக்கு சொல்றான்ல, நம்ம நாளைக்கே வீட்டை விட்டு கிளம்பி போயிடலாம். சரியா? சரி, உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். எனக்கு ஓகே தான். நாளைக்கு போய்க்கலாம். ஈசே, சும்மா சொல்லக்கூடாது. நீ நடிப்புல பயங்கரமா பிச்சு உதறிட்ட. ஒரு நிமிஷம் நீ உண்மையாவே இந்த வீட்டை விட்டு தான் நம்மள வெளியே போலான்னு சொல்றியோன்னு நினைச்சிட்டேன். நினைச்சு நானே ரொம்ப பயந்து போயிட்டேன். என்னடா? சின்னையா, அத்தைய நம்ப வச்சு ஏமாத்துறதுக்காக தான் ஸ்ட்ராங்கா இப்படி பேசினேன். இல்லன்னா அத்தை இப்பவே வீட்டை விட்டு வெளியே போய் ஆகணும்னு சொல்லி புடிவாதம் புடிச்சிருப்பாங்க.